அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்கள் வெகுஜன அமைப்புகளின் சார்பில் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு காலையில் துவங்கி இருக்கிறது. இந்த பொது வேலை நிறுத்தம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக ஆட்சியின் 4 தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தை அதன் பெயர் மாற்றி அதை நீர்த்து போக செய்கிற நடவடிக்கையை கைவிட வேண்டும். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை திரும்ப பெற வேண்டும். விதை மசோதா, மின்சார மசோதா போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று சொல்லி இந்தியா முழுவதும் வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் உலகிலேயே பல கோடி தொழிலாளர்கள் பங்கெடுக்கிற வேலை நிறுத்தமாக இது அமைந்திருக்கிறது. பிழைப்பதற்கு வழி இல்லை, வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு வழி இல்லை. சட்டங்களை நீர்த்து போக செய்து தொழிலாளர்களையும் வேலை தேடும் இளைஞர்களையும் குழி தோண்டி புதைக்கிற மோடி ஆட்சியின் கேடுகட்ட கொள்கைகளை எதிர்த்து நடக்கிற இந்த போராட்டம் நாடாளுமன்ற கூட்டத்துடன் நடந்து கொண்டிருக்கும் போதே இது எழுச்சிகரமாக நடந்துட்டு இருக்குது. அனைத்து ஒன்றிய அரசினுடைய தலைமையில் இருக்கிற பப்ளிக் செக்டார் நிறுவனங்களிலும், மாநில அரசினுடைய பப்ளிக் செக்டார் நிறுவனங்களிலும், அரசு நிறுவனங்களிலும், தனியார் பன்னாட்டு ஆலைகளிலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தம் மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் மோடி ஆட்சிக்கும் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா முழுவதும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலை நிறுத்தம், அதில் பல கோடி தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருந்து ஆலை தொழிலாளர்கள் வரையிலும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 25,000 30,000 கோடி ரூபாயை தொழிலாளர்கள் இழப்பார்கள். பல லட்சம் கோடி ரூபாயை முதலாளிகள் இழப்பார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த வேலை நிறுத்தத்தை தொடர்ந்த மறியல் போராட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயே தனியார் மயமாக்கப்படுகிறது, எப்படி பாக்குறீங்க? அதுவும் தான், அதையும் எதிர்த்து தான் இந்த போராட்டம். ஒன்றிய அரசின் கொள்கையோடு சேர்ந்ததுதான் தமிழ் அரசின் கொள்கையாக இருக்கு. தமிழ்நாடு அரசு தனியார் கொள்கை ஏற்றல, நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம்.